பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் டெய்லி மன்னா என்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். மறவாமல் உங்களுடைய சாட்சிகளை எங்களை தெரியப்படுத்துங்க. தேவநாமம் அதிகமாக மகிமைப்படும். இந்த வசனத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானா நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் என்பதாக அர்த்தம். ஸோ நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் 86:17 வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்பதாக சங்கீதக்காரனாகிய தாவீது இதை ஜெபமாக விண்ணப்பமாக செய்கிறார். இதில் நீங்கள் 86வது சங்கீதம் கீழே பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம், கீர்த்தனம், பாடல் என்று சொல்லி எழுதப்படாமல் தாவீதின் விண்ணப்பம், ஜெபம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்கிறத என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படியாக, என்னை நீங்க தேற்றுகிறதை கண்டு அவன் வெட்கப்படும்படியாக ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தருளும் என்பதாக விண்ணப்பம் பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். உங்க வியாபாரத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில, எல்லா ஊழியத்துல, எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, யாருக்கு அவர் துணை செய்கிறாரா? சங்கீதம் 1 வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தர் சிறுமையான எளிமையுமான ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணை செய்கிறார், உதவி செய்கிறார், சகாயம் பண்ணுகிறார் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். 2வது யாருக்கு அவர் செய்கிறாரா? இதே சங்கீதத்துல 6 வசனத்துல, என் ஜெபத்திற்கு கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவனுக்கு, விண்ணப்பம் செய்கிறவனுக்கு, கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறவனுக்கு கர்த்தர் துணை செய்கிறார், தேற்றுகிறார், உதவி செய்கிறார், சகாயம் பண்ணுகிறார். நீங்க எளிமையும் ரொம்ப சிறுமையான ஆட்களாக இருக்கலாம். உங்களுக்கு படிப்பு கூட ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆள்பலம் இல்லாமல் இருக்கலாம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறார். உங்களுக்கு துணை செய்வதற்கு மனிதர்கள் இல்லாமல் போனாலும் கர்த்தரே உங்களுக்கு துணையாக இறங்கி வருவார். ஏசாயா 41:13 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாத, கர்த்தர் உனக்கு துணை செய்வார், நான் உனக்கு துணை செய்வேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை ஊடாக நீங்க நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தாலும், கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்வேன். பயப்படாதீங்க. பண பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகளில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையாக இருக்கலாம். இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்வேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசிங்க. வேதத்தில் அநேகருக்கு தேவன் துணை செய்திருக்கிறார். யாக்கோபுங்கிற மனுஷனுக்கு 10 முறை சொந்த மாமனார சம்பளத்தை மாற்றி மாற்றி போட்டாராம். சம்பளமே கொடுக்காம அவனை ஏமாத்த பார்த்தார். ஆனா சொப்பனத்துல கர்த்தர் யாக்கோபுக்காக லாபானோடு கூட பேசினார். இப்படியாக கர்த்தர் யாக்கோபுக்கு துணை செய்தார். இப்படிதான் கர்த்தர் நமக்கும் துணை செய்வார். பயப்படாதீங்க, கலங்க வேண்டாம். கர்த்தரே உனக்காக வழக்காடுவார். கர்த்தர் உனக்கு பட்சத்தில் துணையாக இருந்து அது பகைஞ்சன் காணும் பொழுது வெட்கப்படுவான். உன் மேல கேஸ் போடுறான் பாருங்க, உனக்கு விரோதமாக பேசுறான் பாருங்க, அவன் அதை கண்டு வெட்கப்பட்டு போகிறான். தைரியமாக இருங்க, கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். சோமல்லாமா. பரலோக பிதாவே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த வசனம் கிரியை செய்யட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையாக, நிழலாக, சகாயராக இருந்து எல்லா பிரச்சனைகள் இருந்து, எல்லா தேவைகள் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்க செய்வீராக, இருள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் காணப்படுகிற எல்லா இருளின் ஆவிகளையும், பலவீனத்தின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தரே உங்களுக்கு துணையா இருப்பார். God bless you.